இதுக்கு பிறகு இன்னும் ஆப்ஷன்ஸ் இதுல பாருங்க. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுல நான் அடுத்தது ஹியூ அண்ட் ஸ்டெச்சுரேஷன் எடுக்கிறோம். விப்ரன்ஸ் ஸ்டெச்சுரேஷன் எடுத்தேன். அதே மாதிரி ஹியூ அண்ட் ஸ்டெச்சுரேஷன் எடுக்கிறேன். ஹியூ அண்ட் ஸ்டெச்சுரேஷன் எடுக்கக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால், இந்த ஹியூ அண்ட் ஸ்டெச்சுரேஷன்ல எங்களுக்கு முழு பிக்சர்டையும் கலரை மொத்தமாக வேற கலரை நோக்கி மாத்துறதுக்கு மேலும் இந்த ஹியூ அண்ட் ஸ்டெச்சுரேஷனை பயன்படுத்து பாருங்க. இதுல இந்த பிக்சர்ட மொத்த கலரும் வேற கலராக மாறுது. இந்த ஒவ்வொரு கலரும் வேற வேற கலராக மாறுது. சரியா? இந்த ஒவ்வொரு கலரும் வேற வேற கலராக மாறுறதுக்கு எது காரணமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஹியூ அண்ட் ஸ்டெச்சுரேஷன். சரியா? இந்த ஸ்டெச்சுரேஷனை வச்சு எங்களுக்கு கூட்டி குறைக்கலாம். இப்போ நாங்கள் அந்த கலர்ல இருக்கிறோம், இப்படி இந்த கலரை மாற்றுறோம். சரியா? இது ஒரு பல கலர் கொண்ட ஒரு பிக்சர்ன்றதுனால இதுல ஒவ்வொரு கலரும் வேற வேற மாதிரி மாறும். இப்போ நாங்கள் வேறொரு பிக்சர் எடுத்துக்கொள்றதாக இருந்தால், நான் வேறொரு பிக்சரை எங்கள்ட உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்றதாக இருந்தால், உதாரணமாக இந்த பிக்சரை நாங்கள் எடுத்துக்கொண்டு இதுல நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இதுக்கு நாங்கள் ஹியூ அண்ட் ஸ்டெச்சுரேஷனுக்கு போயிட்டு பார்த்தால் இந்த கலர்ல இருந்து நாங்கள் இந்த ரோஸாட கலரை எங்களுக்கு வேண்டிய கலருக்கு என்ன செய்யலாம் என்றால் மாற்றலாம். சரியா? ரோஸாட கலரை பாருங்க, ஒவ்வொரு எங்களுக்கு தேவையான கலருக்கு மாற்றலாம். நீங்க பார்த்திருப்பீங்க, உதாரணமாக இப்போ உடுப்பு அல்லது ட்ரெஸ் விற்கிறாக்கள் ஒரே ட்ரெஸ்ஸுக்கு வேற வேற கலரை போட்டு அவங்க சேல் பண்ணிப்பாங்க. அது இந்த ஸ்டெச்சுரேஷனை பயன்படுத்தி அவங்க வேற வேற கலரை அவங்க போட்டு அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஈக்கும் அந்த கலர் அல்லது வேற வேற கலரை போட்டு அந்த டிசைனை அவங்களை செலக்ட் பண்ணி கொள்றதுக்கு ஏழுமா இருக்கும் இந்த கலரை போட்டு. சரியா? இப்படி எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால், எந்த கலர்ல எங்களுக்கு வேணுமோ, ப்ளூ ரோசஸ் வேணுமா இருந்தால் அந்த ஸ்டெச்சுரேஷனை பயன்படுத்தி எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். இதுல பாருங்க, இன்னொரு விஷயம் அவதானிக்கணும். இப்போ நாங்க இதுதான் பேசிக்கான இந்த கலர். இதுல நாங்க சேஞ்ச் ஆகல பாருங்க. இது நாங்க சேஞ்ச் பண்ணக்கொள்ள இது வேற கலருக்கு மாற்றக்கொள்ள கீழுள்ள தண்டும் என்ன நடக்குது என்றால் வேற கலருக்கு மாறுது. இது பர்பிளுக்கு மாறுது. கீழுள்ள தண்டை பாருங்க, இது வேற கலருக்கு மாறுது. சரியா? எங்களுக்கு ரோசா மாத்திரம் தான் மாறணும் என்று இருந்தால், ரோசா மாத்திரம் தான் மாறணும் என்று இருந்தால் எங்களுக்கு இங்கெல்ல செலக்ட் பண்ணி கொள்றதுக்கு ஏறும். உதாரணமாக ரோசா ரெட்ன்னு வைங்களே. இப்போ ரெட் மட்டும்தான் மாறணும் என்று இருந்தால் ரெட் மட்டும்தான் மாறும். பாருங்க, கீழுள்ள கலர் மாறுதா? கீழுள்ள கலர் மாறுது இல்ல, ரெட் கலர் மட்டும்தான் மாறுறது எங்களுக்கு பார்க்கறதுக்கு. ரைட்? கீழுள்ள கலர் இதுல மாறுது இல்லை. அது மாதிரி எங்கட கீழுள்ள கலர் தான் மாறணும். இப்போ நாங்க உதாரணமாக கீழுள்ள கலர் கிரீன் கிரீன் தான் இதை எடுத்துக்கொள்ளும் அல்லது எல்லோன்னு எடுத்துக்கணும். இப்போ இது கிரீன் தான் மாறணும் இருந்தால் கிரீன் மட்டும் மாறும். ரைட்? கிரீன் கலர் மட்டும் பாருங்க மாறுது. சரியாக மாறுது இல்லை. நாங்கள் அதை எல்லோன்னு எடுப்போம். எல்லோஸ் எடுத்தால் அந்த கலர் ஃபுல்லாக மாறுறதை எங்களுக்கு பார்க்கறதுக்கு கேட்கும். சரியா? அந்த இப்ப ரோசா மாறுது இல்லை, ரோசாட தண்டிட கலர் மட்டும் மாறுது. அப்ப எத்தனை எங்களுக்கு இந்த பிக்சர்ல, இந்த நாங்க மேல உள்ள பிக்சர்ல இதுல நாங்க உதாரணமா சொல்லுங்களே, இதுதானே மெயின் பிக்சர். இந்த மெயின் பிக்சர்ல இந்த கிரீன் கலர் மட்டும் தான் மாறணும், அடுத்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகப்படாதுன்னு சொல்லியிருந்தால் எங்களுக்கு இதுல செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தால் இதுல கிரீன் கலர் மட்டும் மாறுறத பார்க்கறதுக்கு இயல்பு. ரைட்? கிரீன் கலர் மட்டும் ஃபுல்லாவே மாறுறத பார்க்கலாம். அடுத்த கலர் ஒன்றும் மாறாம அந்த கிரீன் கலர் மட்டும் மாறுறது பார்க்கறதுக்கு இயல்பு. சரியா? ஓகே, இது ஒரு இது இப்படி ஒரு கலர், இப்படி ஒரு கலர். இந்த கலரை இப்படி மாறுற மாதிரி எங்களுக்கு ஒரு இது பிக்சரை மாற்றலாம். ரைட்? இதே தான் எங்களுக்கு உடுப்பு உடுத்தால், நாங்கள் ஒரு ஷர்ட் ஒன்றும் டிஷர்ட்டும் போட்டு டிஷர்ட்டும் போட்டு நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தால் அந்த டிஷர்ட்ட கலரை எங்களுக்கு கண்டினியூவாக மாற்றிக்கொண்டே இருக்கிறதுக்கேலும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அதை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த கலரை மட்டும் மாற்றலாம். ரைட்? அப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் நான் என்ன சொல்ல வரேன். இந்த ஒரு ஃபோட்டோ ஒன்றுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்த்து நாங்கள் ஹியூ அண்ட் ஸ்டெச்சுரேஷனை செலக்ட் பண்ணி அந்த ஹியூ அண்ட் ஸ்டெச்சுரேஷன் மூலமாக எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் அதில் கலரை மாற்றிக்கொள்றதுக்கு இயலும். அப்போ நாங்கள் பார்த்தோம் ஒன்று விப்ரன்ஸ்ன்றதை பார்த்தோம், அதே நேரம் எங்களுக்கு இந்த ஹியூ அண்ட் ஸ்டெச்சுரேஷன் பார்த்தோம்.
ரைட்.